திரைத்துறையில் வந்து நடிப்பில் நவரசத்தையும் வெளிப்படுத்திய சிவாஜி கணேசனை எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சிவாஜி கணேசன் அவர்களை அறிமுகப்படுத்தியது யாருன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா திராவிட கொள்கையை தமிழகமெங்கும் கொண்டு சென்ற பெரியார் அப்போ வந்து ரயிலில் தான் போய் பிரச்சாரம் பண்ணார். அவருக்கு முதல்ல கார் வாங்கி கொடுத்து அந்த பிரச்சாரத்தை செய்ய சொன்னது யாருங்கிறத பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சிவாஜி கணேசனை சினிமா துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவன உரிமையாளர் உயர் திரு வேலூர் PA பெருமாள் முதலியார். இவர் வடார்காடு வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி பூட்டுத்தாக்கு கிராமத்தில் செங்குந்த கைக்கோளம் முதலியார் குடும்பத்தில் ஜவுளி தொழில் அதிபர் அருணாச்சல முதலியார் சிந்தாமணி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தனது பள்ளி படிப்பை வேலூரில் முடித்தார். பின்பு லுங்கி ஏற்றுமதியாளராக தொழில் செய்து வந்தார். மீனாட்சி அம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான பெருமாள் முதலியார் அவர்கள் நேஷனல் தியேட்டர் என்ற திரையரங்கு மற்றும் நேஷனல் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை மூலம் திரைப்பட தயாரிப்பும் விநியோகம் செய்து வந்தார். சிறு வயதிலேயே பெரியார், அண்ணா ஆகியோருடன் ஈர்ப்பு கொண்டு அவருடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றார். அக்காலத்தில் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வந்த தந்தை பெரியார் ரயில் மூலம் ஒவ்வொரு ஊருக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல்ல கார் வாங்கி கொடுத்தது யாருன்னா நம்ம பெருமாள் முதலியார் அவர்கள். நம்முடைய பெருமாள் முதலியார் அவருடைய முதல் தயாரிப்பு பராசக்தி திரைப்படம். தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கேயும் சினிமா ரசிகர்களை ஆர்ப்பரிக்க வைத்த படம் வந்து இந்த பராசக்தி. சுதந்திரத்துக்கு பின் 50 ஆண்டு கால திராவிட சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் வேறொன்ற காரணமாக இருந்த படம் அந்த பராசக்தி. இது வந்து நம்ம பெருமாள் முதலியார் அவர்கள் தயாரித்த முதல் படம். அந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா பீம்சிங் அவர்கள் வந்து எடிட்டராக, கிருஷ்ணன் பஞ்சு அவர் வந்து இயக்குனராக இருந்தார். இவர் கலைஞர் மு கருணாநிதி வந்து வசனகர்த்தராக இருந்தார். பாரதிதாசன் வந்து பாடலாசிரியராக வந்து திரையுறையில் அடியெடுத்து வைத்த படம். இப்போ இவங்கெல்லாம் புகழ் பெறத்துக்கு மிகவும் காரணமாக இருந்த படம் பார்த்திங்கன்னா இந்த பராசக்தி படம். முழுக்க திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை இந்த படத்தில் வந்து எதிரொலித்தன. இந்த படத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கொள்கை மக்களிடத்தில் பெரும் செல்வாக்கை பெற துவங்கிய தருணம் வந்து அந்த படம் வந்த டைம் தான். பெருமாள் முதலியார் வந்து திராவிட கட்சி, பெரியார், அண்ணா, கலைஞர், MR ராதா, நம்ம வீரமணி, நம்ம கண்ணதாசன், ALS, சுந்தர்லால், TS துரைராஜ், சுப்பையா செட்டியார், பட்சி ராஜா இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தார். கலைத்துறையில் பார்த்திங்கன்னா மிக அதிக ஆர்வம் கொண்டு இருந்தார் இவர். இப்போ நம்ம செங்குந்த கைக்கோளம் முதலியாரான குலத்தொழிலான ஜவுளித்துறையில் சம்பாத்தியதை வச்சு 1948 பார்த்திங்கன்னா வேலூரில் வந்து நேஷனல் தியேட்டர் என்ற ஒரு சினிமா தியேட்டர் கட்டினார். வேலூரில் பார்த்திங்கன்னா சக்தி நாடக சபா அப்படிங்கிறது ஏற்படுத்தி ரோஜா நாடகம் நடைபெற்றது. அதில் வந்து நடித்தது தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அந்த அறிமுகத்தில் தான் வந்து தேவி நாடக மன்றம் நடத்திய பராசக்தி நாடகத்தில் நடிக்க வைத்து திரைப்படமாக தயாரிக்கும் எண்ணத்தை அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவர் வந்து அந்த பராசக்தி படத்தில் சிவாஜி அவர்கள் வந்து அப்போ சொல்லுவாங்க, அதை அவர் குரல் வந்து சரியில்லை, முகம் சரியில்லை, வேறு யாரையாவது வச்சு வந்து அந்த படத்தை தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த படக்குழுவினர் வந்து பேசிக்கிட்டாங்க. ஆனால் வந்து சிவாஜியை பற்றி தெரிஞ்ச அவர் அந்த நாடகத்தை அவர் அறிமுகப்படுத்தினால அவரை அதை பற்றி தெரிஞ்சவர்னா மனம் தரலாமல் பெருமாள் முதலியார் என்ன பண்ணார்னா சிவாஜியை வந்து வேறு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து உடல் தோற்றம், சிலம்பம் பயிற்சிகள்லாம் அழித்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து அப்போ பழைய உத்வேகத்துடன் பராசக்தி படத்தை வந்து அவர் தயாரித்தார். அந்த 1952 அந்த திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிறகு வந்து பெற்ற மனம், இரத்த கண்ணீர் போன்ற படத்தையும் அவர் தயாரித்து வெளியிட்டார். அதே மாதிரி வந்து அவர் சினிமா மட்டும் தயாரித்தாரா அப்படின்னா இல்லை. அங்கே அவர் மக்கள் பணி, அவர் பிறந்த ஊரில் பார்த்திங்கன்னா சத்துவாச்சாரி பூட்டுத்தாக்கு கிராமத்தில் வந்து பள்ளிக்கூடம் அமைக்கிறதுக்கு வந்து இடத்தை கொடுத்தாரு. நிறைய அன்னதானம் செய்வார். பெருமாள் முதலியார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஏக்கர் நிலத்தை வந்து மக்கள் பணிக்காக தமிழக அரசுக்கு தானமாக வழங்கினார். ஏழை பள்ளி மாணவர்களுக்கு நிறைய உதவி செய்திருக்காரு. அவரால் படித்த மாணவர்கள் இன்று நிறைய பேர் அரசு வேலையில் இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப தொழிலில் நேர்மையாக இருப்பார். நேஷனல் தியேட்டரு வந்து வேலூர் பெருமாள் முதலியாருக்கு சொந்தமானது. அந்த வரி ஏய்ப்பு செய்யாமல், அந்த வரியெல்லாம் ஏமாற்றாமல் செய்யாமல் தொழில் நடத்த வந்தார். பெருமாள் முதலியார் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். அதில் இப்போ ஒரு படம்னா வந்து விநியோகத்தில் 60% விநியோகஸ்தருக்கு கொடுத்துடுவார், 40% தான் தேட்டருக்கு. இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் வச்சு அதை நேர்மையாக தொழில் செஞ்சார். எதுலேயுமே நேர்மையாக இருப்பார். தொழிலாளர் விஷயத்தில் தாராளமானவருடன் நடந்து கொள்வார். அந்த நேர்மையை பார்த்திங்கன்னா அவர் அந்த பேச்சிலையும் செயலிலும் அவர் கடைபிடிச்சார். அதே மாதிரி தூய கதராடை பக்தராக இருந்தார். வாழ்நாள் முழுவதும் கதராடை தான் அணிஞ்சார்.
பெரும் செல்வந்தராக மிகுந்த செல்வாக்கூட இருந்த போதுங்களும் தன் ஆரம்ப காலம் முதல் நெசவுத்துறையில் கைலி வியாபாரத்தில் வந்து பணியாற்றும் ஊழியர்களிடத்திலும் சரி அன்பு காட்டி பாராட்டி பல உதவிகள் புரிந்து வந்தார். ஆங்கிலேயர்கள் சொல்லாளரான அந்த சார், ஆங்கிலேயர் அடிக்கடி பயன்படுத்தி கூட, அப்போ அவங்க இங்கே பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து சார் என்ற வார்த்தை வந்து ஒரு அடிமைத்தனமான வார்த்தை அப்படிங்கிறத அவர் ரொம்ப கருதினார். அதனால் என்ன பண்ணுவார், யாராவது வந்து சார்னு கூப்பிட்றதுக்கு விட மாட்டார், இவரும் அழைக்க மாட்டார், யாரையும் கூப்பிட சொல்ல மாட்டார். ஐயா என்ன உரிமையோடு அழைக்கணும், இல்லைன்னா வயது ஒத்த வயதுலாம் வாடா போடான்னு செல்லமாக அழைப்பார். எல்லாரும் அப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லுவார். பெருமாள் முதலியார் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய படங்களை விநியோகிச்சிருக்கார். கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட படங்களை வந்து உரிமை பெற்று விநியோகம் செய்திருக்கார். அதில் பிரபலமான படம்னு பார்த்திங்கன்னா பதிபக்தி, விடிவெள்ளி, நாம் இருவர், வேதாள உலகம், ரங்கோன்றாதா, சாரதா, கிழக்கே போகும் ரயில், சில நேரங்களில் சில மனிதர்கள் 1974, அன்னை இல்லம் 1964, பாசமலர் போன்ற பல படங்கள் விநியோக உரிமை பெற்று விநியோகம் செய்து வந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 16 வயதினிலே கமல் நடித்த சிவப்பு ரோஜாக்கள், சட்டம் என் கையில் படம், இளமை ஊஞ்சலாடுகிறது, இந்த படங்கள்லாம் வந்து பெருமாள் தயாரித்த படங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பராசக்தி 1952 சிவாஜி கணேசன் கதை நடித்த முதல் படம் அது பராசக்தி. அது பிரம்மாண்டமான வெற்றி பெற்று பட்டி தொட்டி இங்கே பிரம்மா இருந்தது. ரத்த கண்ணீர் 1954 எம்.ஆர். ராதா கதாநாயகனாக நடித்த முதல் படம். இப்படத்தில் வந்து பிரம்மாண்டமான வெற்றியால் பட்டி தொட்டிக்கும் பிரபலமானது. அதே போல் பெற்றமனம் 1960 சிவாஜி கணேசன் கதாநாயகன் நடித்த படம் வந்து பெற்றமனம். தங்கதுரை 1972 தங்கதுரை அப்படிங்கிற படத்தை தயாரித்தார். அந்த படம் சரியாக போகல, விநியோகஸ்தர்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. விநியோகஸ்தருக்கு நஷ்டம் அடையக்கூடாது என்ற நினைப்பில் என்ன பண்ணால், சரி விநியோகஸ்தர்களை வர வச்சு யாராவது நஷ்டம் அடைஞ்சாலும் கூப்பிட்டு வர சொல்லி கொஞ்சம் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்து அவங்கள வந்து அதை சரி பண்ணார். அது மிக பெருமையாக அந்த டைமில் அவங்களாம் இது பண்ணாங்க. பெருமாளுக்கு ரொம்ப பேர் கிடைச்சிது. அதே போல் பார்த்திங்கன்னா கமலஹாசன் நடித்த படங்களை வந்து சேலம் ஏரியாவுக்கு வாங்கினார். அது 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில், கமல் நடித்த சிவப்பு ரோஜாக்கள், சட்டம் என் கையில், இளமை ஊஞ்சலாடுகிற படத்தை வாங்கி நல்லபடியாக தொழிற்சி நடத்தி வந்தார். தொடர்ந்து வெற்றிகரமான படம் விநியோகம் செய்து வந்த நிலையில் 1978 உடல்நலக் குறைவாக காலமானார். அவர் மறைவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா சினிமா கலைஞர்களும் வந்து கலந்துட்டு இருந்தாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நிகழ்ச்சி வரையும் இருந்து அவருடைய உரிய மரியாதையை வந்து செய்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அங்கே வந்து அவருடைய சிவாஜி கணேசன் எல்லா மனதிலும் நின்றார். சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திய நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனர் உரிமையாளர் பெருமாள் முதலியார் சந்தித்து ஒவ்வொரு வருடமும் பொங்கல் திருநாள் ஆசீர்வாதம் வாங்கிக்குவார். சிவாஜி கணேசனுடைய மறைவுக்கு பிறகும் அவருடைய மகன்களான ராம்குமார், பிரபு அவர்கள் வந்து பெருமாள் முதலியார் குடும்பத்தினர் நட்பு பாராட்டி இன்று வரை சந்தித்து வருகிறார்கள்.